என்னடா வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அது மட்டும் இல்லாம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? நைட் டைம்ல தூங்க முடியலையா? அப்ப இந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஜஸ்ட் 2 minutes தான். ஆனா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜாக்னு ஒரு காமெடியன் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையில அவர் சொன்ன ஜோக்குக்கு சிரிச்சதை விட அவருடைய தோல்வியை பார்த்து சிரிச்சவங்க தான் அதிகம். கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில எல்லா தோல்வியுமே பார்த்து முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான தோல்விகள், ஆயிரக்கணக்கான மேடைக்கு போறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தோத்து போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே அவர் மேல ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிரே பாத்தீங்கன்னா அவரே போகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை நான் ரொம்ப நேசிச்சேன் என்னுடைய காமெடியை பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரி நம்ம காமெடியை சொல்றோமோ இல்லையோ, அவரோட வாழ்க்கையில கடைசியா எல்லாருக்கும் என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டார்க் நைட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடி குரூப்ல பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசியா நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைக்கிறோனோ அந்த விஷயங்களை அங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதே போல ஸ்டேஜ்ல மேல போறாரு. கூட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா இதை நம்ம காமெடியா சொல்ல, எப்பவுமே நம்ம காமெடி சொன்னாதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம வெறிக்க வெறிக்க பாப்பாங்க, அதுக்கெல்லாம் திட்டுவாங்க. நீங்க நம்ம சும்மா நின்னதுக்கே எல்லாருமே நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அவரோட காலை பாக்குறாரு. அவரோட காலில் இருக்கக்கூடிய அந்த ஷூ லேஸ் பாத்தீங்கன்னா அவிழ்ந்திருக்கு. சோ அதையும் பாத்தீங்கன்னா இவரு வேணுட்டே தான் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம காமெடிக்காக பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவருக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடென்ட் வருது. சரி ஓகே, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா சொல்ல வந்த விஷயங்களை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக போறேன், அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மக்கள் இன்னமும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வராரு. உடனே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுக்குறாங்க. அவர் ரொம்பவே பாத்தீங்கன்னா பாராட்டுறாரு. அப்பதான் ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது வாழ்க்கையில நமக்கு எவ்வளவுதான் நெகட்டிவிட்டி இருந்தாலுமே சோ எல்லாமே ஒரு நாள் மாறிடும் இல்லையா? சோ இன்னைக்கு இருக்க நிலை நாளைக்கு மாறிடலாம். சோ இன்னைக்கு வச்சு நாளைக்கு எனக்குமே டிசைட் பண்ணாதீங்க, எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்றதுதான் இந்த கதையோட மாரல். சோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல நிறைய கதையை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.